அம்மா அம்மா வாப்பா சூர்யா. அம்மா கடை பார்க்க போயிருந்தேம்மா. 2 மணி நேரத்துல 2 லைட் போட்டு வச்சிருந்தாங்க. நான் எல்லா கடையும் போய் பார்த்தேம்மா. அதுல ஒரு கடை ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்ல மெயினான இடத்துல தான் இருக்கு. அதுல இட்லி கடை வச்சா கண்டிப்பா ஓடமா. எங்கப்பா, நம்ம ஊருக்குள்ளே இல்ல வேற ஊர்லயா? அம்மா மெயின் ரோடு போறோம்ல அந்த வழியில தான்மா. அங்கயா? அட்வான்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குமேப்பா. ஆமாம்மா, அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதுல நம்பர் எழுதி போட்டிருந்தாங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். நேர்ல வாங்க தம்பி பேசிக்கிடுவோன்னு சொன்னாங்க. நீங்களும் வரீங்களாம்மா? என் கூட நேர்ல போய் பேசிட்டு வந்துருவோம். நேர்லயா? போன்லயே பேசிருக்கலாமேப்பா. அம்மா அவங்களுக்கும் நம்ம ஊர் தான், இங்கதான் இருக்காங்கம்மா. கடை தான் மெயின் ரோட்ல இருக்கு. நீங்க வந்தா நேர்ல போய் பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாமா? அப்படியா? நம்ம ஊரா? ஆமாம்மா, நான் இந்த ஊர்ல பாத்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. வாங்கம்மா, நேர்ல போய் பார்த்து பேசிட்டு வரலாம். சூர்யா, நான் வரதை விட உங்க அப்பா கூட்டிட்டு போறியா? இல்லம்மா, கடை நடத்த போறது நீங்க தானே, அதனால நீங்க வரதுதான் சரியா இருக்கும்மா. ஆமா பாட்டி, 2 3 இடத்துல கடை பார்த்தேன். அதுல ஒரு கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அம்மா கூட்டிட்டு போய் பேசலான்னு வந்தேன் பாட்டி. ஆமா பாட்டி, நீங்களும் வரீங்களா பாட்டி? சரி பாட்டி. அம்மா வரீங்களா? முதல்ல போய் கடையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து பேசிட்டு வருவோம். சரிப்பா, பாப்பு ஆகும். அனு, நான் போயிட்டு வரேன். சரி சூர்யா. சூர்யாவா? சூர்யா என்ன சூர்யா இதெல்லாம் பேச்சலி கூடியது? அம்மா அது வந்து படிச்சா இப்படிதான் பேச்சலி கூடமா? 4 பேர் கேட்கவே பார்க்கவே என்ன நினைப்பாவே? இங்க இருக்கன்னு நினைப்பு இருந்தா ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா பேசணும். புருஷனை பேச்சலி கூடுவா, அப்புறம் வாடா போடாம அப்புறம் ராணி மாதிரி ஆட வேண்டியதுதான். அத்தை, இனி பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன், மரியாதையா கூப்பிடுறேன். அத்தை அத்தை, யார்ட்டையும் நான் பேச விரும்பல. யாரும் என்கிட்ட பேசவும் வேண்டாம். சூர்யா வா போவோம். எனக்கே என் விட வேலை கிடக்க, அங்க போயிட்டு எப்போ வந்து செய்வோம். சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் வாங்க. பாட்டி, அத்தை ஏன் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறாங்க? ஒரு தடவை சொன்னா நான் கேட்க மாட்டேனா? அதையே கோவமா உங்ககிட்ட சொல்றாங்க, என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் உங்களை அத்தைன்னு கூப்பிட்டா பேசாதன்னு வேற சொல்லிட்டு போறாங்க. இல்ல பாட்டி, பேசாதனே சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட மட்டும் பேசுறாங்க. அதான் கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் என் கூட எவ்வளவு நல்லா பேசுவாங்கல்ல அத்தை. நேத்து ஜெனி வந்திருந்தால பாட்டி, அவ என்கிட்ட சொன்னா, நீ இந்த மாதிரிலாம் இருக்காதக்கா, எதிர்த்து பேசு அத்தைய அப்படின்னு சொல்லிட்டு போனா. தெரியும் பாட்டி, நான் யாரையுமே அப்படி பேச மாட்டேன். இருந்தாலும் ஜெனி நீ இப்படி இருக்கிறதுனால தான் அத்தை இப்படி பண்றாங்க, நீ ஏத்து பேசு, அத்தை அமைதியா இருப்பாங்கன்னு சொன்னா. அது தப்புமா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்னதான் இருந்தாலும் உன் மாமியார் பெரியவ பத்தியா? ஏத்து ஏத்து வாய்க்கு வாய் பேசினா அவளுக்கு உன் மேல கோவம் தான் வரும். எப்பவுமே உன் மேல பாசமா இருக்கணும்னா நீ அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிடணுமா? பிடிச்ச மாதிரினா எப்படி பாட்டி? நானும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் முன்னாடி வந்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்களே. அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கிடணும். அவளுக்கு முன்னாடி முன்னாடி போய் நிக்கணும்னு அவசியம் இல்லை. அவளுக்கு முன்னாடி நீ எழுந்திருக்கணும். ஏன் பாட்டி? அவளுக்கு முன்னால நீ எந்திரிச்சு காலையில வாசல் பெருக்கி கோலம் போடணும். அவளுக்கு முன்னால வீட்ல எல்லாருக்கும் காபி போட்டு கொடுக்கணும். அவளுக்கு முன்னால வீட்ல எல்லாருக்கும் டிபன் செஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரி உன் அத்தைக்காரி செய்ய போற வேலையை நீ முன்னக்கூட்டியே செஞ்சு வச்சுட்டான்னு வச்சுக்க, கண்டிப்பா அவளுக்கு உன்னை பிடிக்குமா? நல்ல பிள்ளையா இருக்காளே, வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா செய்யாலேன்னு உன் மேல பாசம் வரும். ஆனா அத்தை தான் என்னைய கிச்சனுக்குள்ளே வராண்டா எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. அவ சொல்லுவாமா அப்படிதான். நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது. எல்லா வேலையும் உனக்கு இருக்க மாதிரி நீ இழுத்து போட்டு செய். உன் அத்தைய ஒரு வேலையும் செய்ய விடாத. அப்படி மட்டும் நீ செஞ்சான்னு வச்சுக்கியே, கண்டிப்பா உன் அத்தைக்காரிக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த இப்ப கூட என்ன சொல்லிட்டு போற பத்தியா? வேலை நிறைய கிடக்குதா, போயிட்டு வரதுக்குள்ள நேரம் ஆகுமேன்னு சாலிச்சுக்கிட்டு போற. அவ வரதுக்குள்ள நீ எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டான்னு வச்சுக்க, சாரதா மனசுல நீ இடம் பிடிச்சிடலாம். அப்படியே பாட்டி, என்ன வேலை இருக்கு? என்ன வேலை இருக்கும்? பாத்திரம் எல்லாம் அள்ளி போட்டு வச்சிருப்பா, அதை பூசணும். வீட்டு வாசல கூட்டி பெருக்கி அள்ளணும். இட்லிக்கு ஏதாவது அரிசி ஊற வச்சிருந்தானா அதை ஆட்டி வைக்கணும். பாட்டி, கிரைண்டர்ல மாவரைக்க எனக்கு தெரியாதே.
பேசிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பேசுவாமா, நீ அவன் மார்மாவா வாண்ட பேசாம வேற யார்ட்ட போய் பேச போற? இன்னொரு விஷயம், நீ அவளோட அண்ணனோட போவா. அப்படி இருக்கும்போது நீ வெறுத்து ஒதுக்க மாட்டாமா. உங்க அம்மா மேல இருக்க கோவத்துல தான் உன் மேல கோவப்படியா? உன் கோணம் என்னன்னு அவளுக்கு தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கியா, என் மார்மா அவளுக்கு காணாதுன்னு சொல்லதான் போற. நீ என்ன பாத்துக்கிட்டே இரு. அப்படியே பாட்டி, அத்தைக்கு நீ பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்குமா. நீ செய்ய போற வேலையில தான் அவளுக்கு நீ பிடிக்கவே போகுது. போய் வேலையை பாப்போமா? சரி பாட்டி. செல்லம்மாக்கா, இப்பெல்லாம் நல்லா வேகமா பீடி சுத்துறீங்களே. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாரிச்சிருவீங்களா? அட போ ஷில்பா, 200 ரூபாய்க்கு கூட என்னால பீடி சுத்த முடியல. சுத்த உட்காந்துட்டா போதும், என் மாமியார் அதை செய் இதை செய்யு நொய்யின்னு எதையா சொல்லி எழுப்பிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் எனக்கு மரத்தடியில வந்து உட்காந்துருக்கேன். நேத்து சரோஜாக்கா வீட்டு பக்கத்துக்கு போயிட்டேன். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு இடமா உட்காந்து சுத்திட்டு இருக்கேன். அது கண்ணுக்கு கொஞ்சம் மறைவா உட்காந்து சுத்தினாதான் ஒழுங்கா பீடி சுத்த முடியுது பாத்துக்க. இல்லைன்னா நொய்யின்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் மாமியார். உனக்கு தான் தெரியும்ல. ஆமாக்கா, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாவ. அப்படின்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு தான் சுத்துறீங்களா? ஆமா ஷில்பா, ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாய்க்கு கூட என்னால சுத்த முடியல. இந்த மாசம் கஷ்டப்பட்டு சுத்தி சரோஜாக்கா கிட்ட எப்படி 5000 ரூபாயை கொடுத்துட்டேன். இனி அடுத்த மாசத்துக்கு கஷ்டப்பட்டு தான் சுத்தணும். வீட்டு வேலைக்கு போனா 8000 ரூபாய் கிடைச்சிடும். இதுல முட்டி உருண்டு 6000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியல. என்ன கொஞ்சம் வேகமா சுத்துங்கக்கா. ஆமா ஷில்பா, வீட்டுல இருந்தா செய்ய முடியலன்னா இப்படி அங்க எங்கன்னு வந்து உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் உனக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா? என்னதுக்கா? சரோஜாக்கா ஹோட்டல் கடையா பெருசா வைக்க போறாங்களா? அப்படியா? ஆமா, அங்க போய் பீடி சுத்த உட்காந்துருந்தேல, அப்பதான் சொன்னாவே. ரோசா பக்காவும் அப்பதான் கடை திறக்கிறியா சரோஜான்னு கேட்க வந்தாவளா. நானும் அந்த பீடி தட்டை தூக்கிட்டு அங்க போனேன். அப்பதான் அவைய சொல்லிட்டு இருந்தாவ ஹோட்டல் கடையா பெருசா வைக்க போறாவலாம். பெருசானா எப்படிக்கா? ஒரு 50-100 பேர் உட்காந்து சாப்பிடுற மாதிரியா? சீச்சி, அப்படிலாம் இல்ல. ஒரு 2-3 பெஞ்சு போட்டுட்டு உட்காந்து சாப்பிடுற மாதிரி வைக்க போறாவலாம். முதல்ல தள்ளு வண்டி தானே வச்சிருந்தாவ, சேர் போட்டு உட்காந்துருப்பாவ. இப்ப பெஞ்சு போட்டு சேர் போட்டு அந்த மாதிரி வைக்க போறாவ போல. அப்படியா? அதுக்கெல்லாம் நிறைய பேர் வேலைக்கு ஆள் தேவைப்படாதுலக்கா. தெரியல ஷில்பா, வேலைக்கு ஆள் தேவைன்னு சொன்னாவ. அப்படியா? அப்ப நான் போறேன். ஷில்பா, கடை வந்து முழு நேரம் வைக்க போறாவலாம். காலையில மட்டும் இல்ல, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இருக்குமா. அது மட்டும் இல்லாம சம்பளமும் இப்போதைக்கு எவ்வளவு தரேன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாவ. ஏன்னா அவியலே ஹோட்டலா வைக்க போறேன், எப்படி வருமானம் வரும்னு தெரியல, அதெல்லாம் பார்த்துதான் உங்களுக்கு சம்பளம் தர முடியும்னு சொல்லிட்டு இருந்தாவ. ஐயோ, அதை நம்பிட்டு 8000 சம்பளத்தை விட்டுட்டு எப்படிக்கா அங்க போக முடியும்? இதுக்கு ஒரு 8-8:30க்கு போனேன்னா ஒரு 6 மணிக்கெல்லாம் நான் ஓடி வந்துடுறேன். சில நேரம் வேலையை முடிச்சுட்டேன்னு சொன்னா 5 மணிக்கெல்லாம் கூட ஓடி வந்துடுறேன். அது டென்ஷன் ஆனாதான் 7 மணி வரைக்கும் செய்ய 8 மணி வரைக்கும் செய்யுன்னு சொல்லும். இல்லைன்னா வேலையை முடிச்சுட்டேன் நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். என் பிள்ளை வரும், அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னா செஞ்சு கொடுத்துட்டு அந்த ஆளை படுத்து நிம்மதியா தூங்குவேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கெல்லாம் இருக்க முடியாதுக்கா, அது சரி வராதே. சம்பளமும் அதுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கலன்னு எப்படி செய்ய முடியும்? ஹோட்டல் கிடைக்கல, எப்படியும் ஒரு 1000 ரூபாய் சம்பளம் தந்தாதான் போய் செய்ய முடியும். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் 1000மா? 200 ரூபா 300 ரூபா தரதுக்கே யோசிக்காவ. 1000 ரூபாய்லாம் தரது கஷ்டம் சொல்பா. பிறவி எப்படிக்கா இந்த வேலையை விட்டுட்டு அதுக்கு போய் சேர முடியும்? ஒரு 500 ரூபா தந்தாலும் பரவாயில்ல. சரி, அதை விட்டுட்டு நம்பி இந்த வேலையில போய் சேரலாம். அதுவும் நைட்டு வரைக்கும் சேரது கஷ்டமாச்சே. ஷில்பா, அவிய வேலைக்கு ஆள் தேவைன்னுலாம் சொல்லல, தேவைப்படலாங்கிற மாதிரி தான் சொன்னாவ. என்னாலையும் காலையில இருந்து நைட்டு வரையும் நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். வேலை இருந்தா மதியம் மட்டும் வந்து செய்யறேன்க்கா அப்படின்னு சொன்னேன். அவிய தேவைப்பட்டா கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காவ என்னையவே. உன்னை கூடுவாவளா என்னன்னு தெரியல. வேணும்னு சொன்னாவனா நான் வேணா உன்னைய சேர்த்து விடி. ஏக்கா, சம்பளம் ஒரு 500 ரூபாய்க்கு மேல பேசுங்கக்கா. ஷில்பா, அது எப்படி கேட்க முடியும்னு எனக்கு தெரியல. அவியல தருவாவளா என்னன்னு தெரியல. தள்ளுவண்டி கடை தானே வச்சிருந்தாவ. சரோஜாக்கா மகன் தான் சொன்னானா ஒரு கடையா பார்த்து வைங்கம்மா அப்படின்னு. அதனாலதான் அவியலே கடையா வைக்காவ. சம்பளம் எல்லாம் பெருசா எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கேன். கேட்டாவனா பாப்பா, இல்லைன்னா இந்த வேலையே செய். அந்த ராசாதி கொஞ்சம் சாடுற போட்டா அது பாட்டுக்கே இருக்க போகுது. நீ உன் பாட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வா. அவிய பேச்சே தாங்க முடியலக்கா, அதனால தானே வேற வேலை பார்க்கலான்னு தோணுது. ஆமா ஷில்பா, அதுவும் உண்மைதான்.
வேற எங்கேயாவது வீட்டு வேலை கிடைச்சா பரவாயில்ல, ஹோட்டல்னா கஷ்டம்தான். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நிக்க முடியாதுக்கா. முதல்ல சரோஜாக்கா வச்சிருந்தாவல்ல காலையில டிஃபன் மட்டும், அது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல ஷில்பாவிய தெளிவா சொல்லிட்டாவ, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை இருக்குமா. ஐயோ அவ்வளவு நேரம் செய்யறதுனா கஷ்டம்தான்க்கா. சம்பளம் எவ்வளவு தராவன்னு பார்த்துட்டு வேணா சேர்றத பத்தி யோசிப்போம். சரி ஷில்பா, வீட்டை சொல்லி. தம்பி நீ தான் போன் பண்ணியப்பா? ஆமா ஆண்டி, நான் தான் ஃபோன் பண்ணேன். அப்படியா, இது யாரு? இது எங்க அம்மா ஆண்டி. அப்படியா, உங்க அம்மாவா? ஆமா, எந்த ஊர்ல இருக்கீங்க? இந்த ஊர்ல தான் இருக்கோம். அப்படியா, இந்த ஊர்ல தான் இருக்கீங்களோ? ஆமா, நான் உங்களை பார்த்ததே இல்லையே. அது வந்து நாங்க இத்தனை வருஷமா பாம்பேல இருந்தோம். இப்பதான் சொந்த ஊர்ல வந்து செட்டில் ஆகலாமேனு இங்க வந்திருக்கோம். என் புருஷனை வேணா நீங்க பார்த்திருப்பீங்க. அவரோட அப்பாக்கு இந்த ஊர் தான். ஓ அப்படியா, பார்த்தா தெரியும். ஆமாமா, பார்த்தா தெரியும். சரி, என்ன கடை வைக்க போறீங்க? அது வந்து ஹோட்டல் கடை தான் வைக்கலான்னு பார்த்தோம். என்னது ஹோட்டல் கடையா? அங்க வச்சு சமைச்சா கடையெல்லாம் கறி பிடிச்சிருமே. அதுக்கு தண்ணிலாம் தேவைப்படும், குடிக்கிற தண்ணி, அப்புறமா கை கழுவுறதுக்கெல்லாம் தண்ணி தேவைப்படுமே. வாட்டர் கனெக்ஷன்லாம் கடைக்குள்ளெல்லாம் எடுத்து வைக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டா எங்க வீட்டில இருந்து தான் தர மாதிரி இருக்கும். அப்படி தண்ணிலாம் தர மாதிரி இருந்தா வாடகை அதிகமா வரும். சரி, எவ்வளவுன்னு சொல்லுங்க, கேட்கக்கு தானே வந்திருக்கோம். அது வந்து வாடகை மாசம் 10,000, தண்ணிக்கு ஒரு 2,000 தந்துருங்க. என்னது 12,000மா? ஆமா, மெயினான இடத்துல இருக்குல்ல. இது எங்க மாமனார் காலத்துல வாங்கி போட்ட இடம். இப்பதான் நாங்க கட்டிட்டு வந்திருக்கோம். மெயின் ரோடா இருக்கேன்னா முன்னாடி கடையை கட்டி வாடகை கூடலாமேனு கடையை கட்டி வச்சிருக்கோம். நீங்க சொல்லி சரிதான், ஆனா கொஞ்சம் குறைச்சி தர முடியுமா? நானே தள்ளுவண்டி கடையில் தான் இட்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். என் மகன் தான் தள்ளுவண்டி கடை வேண்டாமா, ஒரு கடை பார்த்து தரேன், அதுல வைங்கன்னா. வாடகை ரொம்ப அதிகமா இருக்கே, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டுங்களா? சரி, நீங்க இவ்வளவு கேட்கறதுனால 10,000 ரூபாய் தாங்க. தண்ணி காசு வாடகை எல்லாம் சேர்த்து 10,000 ரூபாய் இருக்கட்டும். 6 மாசத்துக்கு பிறகு நான் வாடகையை ஏத்திடுவேன். நான் வேற ஏதாவது கடைக்கு தான் கேட்பாவன்னு நினைச்சு நீங்க ஹோட்டல் கடைக்குல கேக்குறிய, அதுவே மனசு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. கடையெல்லாம் கறி பிடிச்சிரும். நாங்க கேஸ் அடுப்பு வச்சு தான் சமைப்போம். சரி, இருந்தாலும் நீங்க காலி பண்ணும்போது பெயிண்ட் மட்டும் அடிச்சு தந்துருங்க. எப்படின்னாலும் ஹோட்டல் கடைன்னா கழுக்காவும் கறி பிடிக்கும். அதனால கடையை காலி பண்ணும்போது பெயிண்ட் மட்டும் பண்ணி தந்துருங்க. அப்புறம் கடையில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதையும் சரி பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க ஆண்டி, அதெல்லாம் பண்ணிடலாம். அட்வான்ஸ் எவ்வளவு? அட்வான்ஸ் நான் திருப்பி தர போற பணம் தானே, 5 லட்சம் ரூபா தந்துருங்க. என்னது 5 லட்சமா? ரொம்ப அதிகமா இருக்கே. நீங்க 6 மாசத்துல காலி பண்ணாலும் சரி, 6 நாள்ல காலி பண்ணாலும் சரி, அட்வான்ஸ் ரூபாயை நான் திருப்பி தந்துருவேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அட்வான்ஸுங்கிறது எங்களுக்கு ஒரு சேஃப்டி தானே. நாளைக்கு நீங்க வாடகை தராம இருந்து கடையை வச்சுக்கிட்டே இருந்தா நான் அட்வான்ஸ்ல பிடிச்சிக்கிடுவேன்ல, அதுக்கு தான். இல்ல ஆண்டி, 5 லட்சங்கிறது ரொம்ப அதிகம். அம்மா தள்ளுவண்டி கடை தான் வச்சிருந்தாங்க, நான் தான் சொல்லி கடை பார்க்கலான்னு சொன்னேன். 5 லட்சம்லாம் பரட்ட முடியாது ஆண்டி, ரொம்ப அதிகம். இல்லை, என் புருஷன் 5 லட்சத்துக்கு தான் விடணும்னு சொல்லியிருக்காவ. அதுக்கும் கம்மினா அவர் ஏசுவாரு. நீங்க நம்ம ஊருக்காரங்களா இருக்கீங்க, நான் வேணா அவர்கிட்ட சொல்லி பார்க்கேன். அவர் குறைச்சி சொன்னார்னா நான் உங்ககிட்ட சொல்றேன். கொஞ்சம் குறைச்சே பேசுங்க, ஒரு 2 லட்சத்துக்கு வந்தா போதும். 2 லட்சமா? கண்டிப்பா ஒத்துக்கிட மாட்டாரு. 3 லட்சம்னா கூட கொஞ்சம் ஒத்துக்கிடுவாருன்னு நினைக்கேன். நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்லி, அப்புறம் கரண்ட் பில்லாம் நீங்களே தான் கட்டிக்கிடணும். சரி, அதெல்லாம் நாங்க கட்டிக்கிடுவோம். அப்புறம் ஹோட்டல் கடைங்கிறதுனால எதுவும் தகராறு அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாது, போலீஸ் கேஸுன்னலாம். எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆண்டி, ஹோட்டல் கடையில் அப்படி என்ன கேஸ் போலீஸ் எல்லாம் வரப்போகுது? அதெல்லாம் எதுவும் வராது ஆண்டி, நீங்க ஒன்றும் அதை நினைச்சு பயப்படாதுங்க. இல்லப்பா, நீங்க சரியா தான் நடத்துவீங்க. கடன் கேட்கறதுக்கு யாராவது வந்து சண்டை கிட்ட போடக்கூடாதுல்ல, அதான் முன்னக்கூட்டியே சொல்லி வைக்கிறேன். ஏன்னா எங்க வீடு பக்கத்திலே இருக்கு, எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு, அதனாலதான். சரி ஆண்டி, அதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் நடக்காது, நாங்க பாத்துக்கிடுவோம். அப்புறம் 10,000 வாடகையை 5ஆம் தேதிக்குள்ள கொடுத்துடணும்ப்பா, அதுக்கு மேலாம் நாளாக்க கூடாது. சரி ஆண்டி, அதெல்லாம் அம்மா கொடுத்துருவாங்க. ஹோட்டல் கடைனா எப்படி, ஃபுல் டே வைக்க போறீங்களா இல்லைன்னா ஹாஃப் டேவா? முழு நேரம் தான் வைப்போம், ராத்திரி வரைக்கும் இருக்கும். ஓ அப்படியா, சரி சரி. நான் அட்வான்ஸ் பத்தி மட்டும் அவர்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். மற்றதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? எங்களுக்கு ஓகே தான் ஆண்டி. அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைச்சி பேசிட்டு சொல்லுங்க. சரிப்பா, பேசிட்டு சொல்றேன். சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரி, போயிட்டு வாங்க. சூர்யா, என்னப்பா இவ்வளோ சொல்லியாவே? தள்ளு வண்டி கடை வச்சிருக்கும் போது யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டியது இல்லை. அட்வான்ஸும் கிடையாது, வாடகையும் கிடையாது. அந்த வண்டி மட்டும் தான் நான் ரூபா கொடுத்து வாங்கினேன். இப்போ பார்த்தா அட்வான்ஸ் இவ்வளவுங்காவே, அவ்வளவுங்காவே, வாடகை இவ்வளவுங்காவே. அது மட்டும் இல்லாம கடைக்கு வேற நிறைய
நிறைய பாத்திர பண்டெல்லாம் வேற வாங்கணும் சூர்யா. என்ன பண்ற சூர்யா அவ்வளவு பணத்துக்கு? அம்மா எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தானே ஆகணும். வீட்டுக்கு போய் அப்பாட்ட பேசிட்டு யோசிக்கலாமா? அவங்களும் அட்வான்ஸ் கம்மி பண்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எவ்வளவு குறைச்சி சொல்றாங்கன்னு பாப்போம். சரி சூர்யா, வா வீட்டுக்கு போலாம்ப்பா.